தென்னை விவசாயிகளே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தோட்டத்தில் தென்னை பாலை அதிகமாக விடுது, ஆனால் காய்க்க மாட்டேங்குது அப்படின்றது தான் அந்த விவசாயியோட குறையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு, இதோட அளவு எவ்வளவு அப்படின்றத பற்றி நாம் இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு மரம் கிடையாது, எல்லா மரத்துலேயுமே இப்படி தான் இருக்குது. இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை இலுப்பநகரம் அப்படின்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளை அந்த விவசாயி காண்டாக்ட் பண்ணும்போது வாட்டர் டெஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு உரமும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவர் தாராளமாக எல்லாமே எடுத்துக்கங்க, எடுத்து நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்மளை கேட்டுக்கிட்டார். அது மூலயமா நாம் பார்த்திங்கன்னா வாட்டர் டெஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அவரோட ஸ்டோரேஜ் ஏரியாங்க. இங்கே தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ரிங்கு போட்டு அவர் தண்ணியை சேமித்து வைக்கிறாருங்க. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாட்டர் டெஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரிப்போர்ட் மதிப்பு படி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வாட்டர் டெஸ்ட் சாயில் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டுங்க. இந்த ரிப்போர்ட்டு படி என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதாவது மண்ணில் கார்பன் சத்துக்கள் கம்மியாக இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மரம் கிடையாது, எல்லா மரத்துலேயுமே இதே ப்ராப்ளம் இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், எல்லா மரத்துலையும் இதே ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி நைட்ரஜன் குறைபாடு இருக்குதுங்க. போரான் அளவு சத்து கம்மியாக இருக்குது. தண்ணினால் மண்ணோட இருக்கிற தன்மை அதிகமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஒரு சில மரத்தில் மட்டும்தாங்க காய் இருக்குது, மற்ற எல்லா மரத்துலேயும் வெறும் பாலை மட்டும்தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், வெறும் பாலை மட்டும்தான் இருக்குது. இந்த தோட்டத்துக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாயில் டெஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட்டை வச்சு நாம் எந்தெந்த டேட்டில் என்னென்ன உரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு முழு ரிப்போர்ட் தயார் பண்ணியிருக்கேங்க. பல விவசாயிகள் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த அளவு உரம் கொடுக்கணும்னு தெரியாமல், என்ன சத்து மண்ணில் இருக்குது அப்படின்னு தெரியாமல் அந்த சத்தவே அதிகமாக கொடுக்குறாங்க. அதுதான் விவசாயிகள் பண்ணுற தப்பு. இந்த தப்பு எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் டெஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஆரம்பத்தில் பெரிய செலவாக தெரியலாம். ஆனால் அதுவே உங்களோட ஒரு முதலீடுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் டெஸ்ட்டு சாயில் டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்கள் மண்ணில் இருக்கிற பாதி பிரச்சனை தெரிஞ்சிருங்க. எந்த சத்துக்கள் அதிகமாக இருக்குது, எந்த சத்துக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் உரம் கொடுத்தாலே நம்ம பாதி சக்ஸஸ் பண்ணிடலாங்க. இன்னொன்று கன்சிஸ்டன்சி, எந்த நேரத்தில் எந்த உரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நாம் இந்த சாயில் டெஸ்ட்டு அண்டு வாட்டர் டெஸ்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மரத்துக்கு இயற்கை உரம், நம்ம தயாரிக்கிற இயற்கை உரமான மீன் அமிலம், பஞ்சகாவியா, எருக்கு இலை கரைசல் மற்றும் நொச்சி இலை கரைசல், இந்த 4 கரைசல் நம்ம கொடுக்க போகிறோங்க. நல்லா பாருங்கள், எல்லா இடத்துலையும் நான் காமிக்கிறேன். வெறும் பாலை மட்டும்தாங்க இருக்குது, இது இல்லைங்க. வெறும் பாலை மட்டும்தான் இருக்குது, ஒரு இடத்துல கூட காய் இல்லைங்க. அந்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டு எங்ககிட்ட கேட்டார். பாருங்கள், நல்லா பாருங்கள், எந்த ஸ்டேஜில் என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்தை மட்டும் சுற்றி காமிக்கிறேங்க. ஒரு மரம் இல்லைங்க, எல்லா மரத்துலையும் இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. சரிங்களா? ஏன் உங்களுக்கு இதை நான் இன்றைக்கி பேசிகிட்டே காமிக்கிறேன் அப்படின்னா, இதோட நேச்சர் உங்களுக்கு தெரியணுங்க. விவசாயிகள் பல பேர் ஒரு ஆர்வத்தில் எல்லா வேலையும் பண்ணிடுறோம். ஆனால் இங்கே பாருங்கள், எல்லா மரத்துலையும் இப்படி தாங்க இருக்குது. நம்ம விவசாயிகள் ஒருத்தவங்க சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிடுறோம். ஆனால் அதை முழுமைப்படுத்த மாட்டோம்.
என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். காசே செலவழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் வந்து வாட்டர் டெஸ்ட்டு, சாயில் டெஸ்ட்டு வந்து எடுக்கிறத தவிர்க்காமல் பண்ணிடுங்க. அது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மண்ணில் வந்து இந்தந்த சத்துக்கள் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இந்த சத்தை அதிகப்படுத்தணும், இந்த சத்தை கம்மிப்படுத்தணும். அப்போ அதுக்கு எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் இயற்கை உரத்தை வந்து தேர்ந்தெடுங்க. கெமிக்கல் உரத்துக்கு போனீங்கன்னா எல்லா மரத்துக்கும் ஒரே உரம் தான் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து சாயில் லேபில் கூட வச்சு கூட நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா மரத்துக்கும் ஒரே உரம் தான். அது என்ன, வெறும் உப்பு தான். கெமிக்கல் உரத்துக்கு போனீங்கனாலே வெறும் உப்பு தான் கொடுப்பாங்க. அதனால் உங்கள் மண்ணோட மலட்டுத்தன்மை வந்து அதிகமாயிருங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. மண்ணோட மலட்டுத்தன்மையை நம்மளே காசு கொடுத்து அதிகப்படுத்துகிறோங்க. அதனால் நீங்கள் வந்து இயற்கை உரத்துக்கே போயிடுங்க. என்ன உரம் வச்சா உங்களுக்கு என்ன லாபம் வரும் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட்.